بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وشفيعنا ومولانا محمد أما بعد، فقد قال الله تعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: حياتي خير لكم ومماتي خير لكم أو كما قال عليه الصلاة والسلام. சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய பெரியார்களே, சகோதரர்களே, இந்த தொடர் நிகழ்வினுடைய இந்த நிகழ்வு தாண்டி இன்னொரு நிகழ்வு இருக்கிறது. இந்த தொடர் நிகழ்வினுடைய இறுதிக்கால பகுதிகளிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இது தாண்டியும் இன்னொரு நிகழ்வும் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிகழ்வை எதிர்பார்த்ததை விட ஒரு சிறப்பான முறையில் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா அவனுடைய தௌஃபீகை வழங்கியிருக்கிறான். அல்லாஹ்வுக்கு முதற்க நன்றி செலுத்திக் கொள்வதோடு இந்த நிகழ்வு இவ்வளவு சிறப்பான முறையில் நடப்பதற்கு இதற்கு உதவி, அதாவது இதை ஏற்பாடு செய்த குழுவுக்கும் நன்றி செலுத்துறதோடு பள்ளிவாசல்களினுடைய தலைவர்கள், ஏனைய நிர்வாக உறுப்பினர்கள் சார்ந்த ஏனைய அனைவர்களுக்கும் நன்றி செலுத்துறதோடு அல்லாஹ் தாலா எமது இந்த நிகழ்வுகளை ஏற்று கபூல் செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தாலா ஹைர்களும் பரக்கத்துகளும் நிறைந்ததாக அல்லாஹ் தாலா இதனை ஆக்கி அருள வேண்டும். அந்த முறையிலே இன்றைய நாளினுடைய இந்த நிகழ்வினுடைய தலைப்பு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இறுதி நாட்கள். இதோடு ஒட்டிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய படைகோல குணரீதியான சில வர்ணனைகள், இவைகளையும் ஞாபகம் ஊட்டுவது தான் இந்த நிகழ்வினுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை அவர்கள் உயிருடன் இருந்த காலமும் இந்த உம்மத்திற்கு நலவுகள் நிறைந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வஃபாத்தினுடைய கட்டமும் இந்த உம்மத்திற்கு பல நலவுகள், ஹைறுகளை நிறைந்த ஒன்றாக காணப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள்: ஹயாத்தி ஹைருல்லக்கும், என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு நலவு இருக்கிறது. வ மமாத்தி ஹைருல்லக்கும், என்னுடைய மரணத்திலும் உங்களுக்கு நலவு இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கடைசி கால பகுதிகள் எப்படி இருந்தது என்பதை பார்ப்பது தான் இந்த நிகழ்வினுடைய நோக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரே ஒரு தடவை தான் ஹஜ்ஜி செய்திருக்கிறார்கள். அதுதான் அவர்களினுடைய ஆரம்ப இறுதி ஹஜ்ஜியுமாக இருந்தது. அந்த ஹஜ்ஜத்துல் வதாவினுடைய சமயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள். இந்த உரைக்கு பின்னர் அல்லாஹ் தஆலா குர்ஆனினுடைய ஒரு ஆயத்தை இறக்குகிறான்.
அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வாத்மம்து அலைக்கும் நியாமதி, இன்றைய நாள் என்னுடைய மார்க்கத்தை பூரணப்படுத்தி விட்டேன் என்பதாக அல்லாஹ் குர்ஆனினுடைய வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி பார்க்கிற சமயத்தில் மார்க்கம் என்பது அது ஒரு பூரணத்துவப்படுத்தப்பட்டு விட்டது. இஸ்லாம் பூரணத்துவப்படுத்தப்பட்டு இஸ்லாம் என்பது அனைத்து விடயங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வந்து விட்டது. அப்படியான சமயத்தில்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு பிரியாவிடை கொடுக்க போகிறார்கள் என்கிற அறிகுறிகள் எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய செயல் ரூபமாகவும் வெளிப்பட்டது, அவர்களினுடைய சொல் ரீதியாகவும் வெளிப்படுகிறது. வழமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ரமலானிலும் 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருப்பது வழக்கம். ஆனால் ஹிஜ்ரி 10 அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரியாவிடை கொடுக்கிறது ஹிஜ்ரி 11. ஹிஜ்ரி 10 என்பது அந்த காலத்தினுடைய நோன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களினுடைய வாழ்க்கையில் கடைசி நோன்பாக இருந்தது. அந்த நோன்பிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழமைக்கு மாற்றமாக 20 நாள் இஅ்திகாஃப் இருக்கிறார்கள். ஒவ்வொரு நோன்பிலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தடவை குர்ஆனை கற்றுக் கொடுப்பார்கள். ஆனால் அந்த நோன்பிலே 2 தடவைகள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இப்படி சில அடையாளங்கள். இது போக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாவினுடைய அதாவது அவர்களினுடைய கடைசி ஹஜ்ஜினுடைய காலங்களில் பிறை 9வது அரஃபாவினுடைய நாள், யௌமுன் நஹர் என்று சொல்லக்கூடிய பிறை 10வது நாள் பெருநாளினுடைய தினம், அதனை அடுத்து வந்த ஐயாமு தஷ்ரீக்கினுடைய 3 நாட்கள் பிறை 11, பிறை 12, பிறை 13, இந்த 5 நாட்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். சொல்வார்கள், இன்னி லா அதிரி லஅல்லி லா அல்காக்கும் பஅத ஆமி ஹாதா, எனக்கு தெரியாது நான் இந்த வருடத்திற்கு பின்னால் உங்களை சந்திக்காமல் இருக்கக்கூடும் என்பதாக சொல்லுவார்கள். அதே நேரம் இப்படியும் சொல்லுவார்கள், ஹுது அன்னி மனாசிக்கக்கும், என்னிடத்தில் இருந்து ஹஜ்ஜினுடைய காரியங்களை படித்து கொள்ளுங்க, ஹஜ்ஜினுடைய வணக்கங்களை படித்து கொள்ளுங்க. ஃபலஅல்லி லா அஹஜ்ஜு பஅத ஆமி ஹாதா, நான் இந்த வருடத்துக்கு பின்னால் ஹஜ்ஜி செய்கிற சந்தர்ப்பம் கிடைக்காமல் இருக்கக்கூடும் என்பதாக சொல்வார்கள். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி ஒரு நிலைமை அடிக்கடி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் பல சந்தர்ப்பத்திலே. இது தாண்டி அல்லாஹ் தஆலா ஐயாமு தஷ்ரீக்கினுடைய 12வது நாள் பிறை 12 சூரத்து நஸ்ரை இறக்குகிறான். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்று சொல்லக்கூடிய சூறாவை அல்லாஹ் முழுமையாக இறக்குகிறான். இந்த சூரா இறக்கப்பட்டதற்கு பின்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை விட ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள். கேட்கப்படுகிறது, அல்லாஹ் தஆலா இந்த சூறாவிலே சொல்வதென்ன, இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வினுடைய உதவி வெற்றி வரக்கூடிய நேரத்திலே வரஐத الناس يدخلون في دين الله افواجا, அல்லாஹ்வோட மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதை பார்ப்பீங்க. தொடர்ந்தும் சொல்கிறான், ஃபஸப்பி பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கான தவ்வாபா, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து அல்லாஹ்வை புகழ்ந்து தஸ்பீஹ் செய்து கொள்ளுங்க, அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்க என்பதாகத்தான் சொல்கிறான். சஹாபாக்களுக்கு இந்த ஆயத் இந்த சூரா பெரும் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். கேட்கப்பட்டது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கடைசி காலம் நெருங்கிவிட்டது என்பதனுடைய அடையாளம் இந்த சூறாவுக்குள்ளால் இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்ததற்கு பின்னர் நபியினுடைய இருப்பு அதற்கு அங்கால எண்ணத்திற்கு தேவை என்கிறொண்டிருக்குது. அதனால் அல்லாஹ் தஆலா இந்த சூறாவுக்குள்ளால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மார்க்கம் பூர்த்தி செய்யப்பட்டு விட்டது, இஸ்லாத்துக்குள்ளால் மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள், இதற்கு பின்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தேவைப்பாடு கிடையாது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கடைசி நேரம், அவர்களுக்கு மரணம் வர இருக்குது என்கிற ஒரு செய்தி இந்த சூறாவுக்குள்ளால் இருக்கிறது என்பதை ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உணர்த்துகிறார்கள். இப்படி பல அறிகுறிகள் தென்பட்டு கொண்டே இருக்கிறது. அதே நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபர் மாதத்தினுடைய ஹிஜ்ரி 11 சஃபர் மாதத்தினுடைய ஒரு நாள் உஹதினுடைய இடத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியாகிறார்கள். உஹதிலே ஷுஹதாக்களுக்கு தொழுகை நடாத்துகிறார்கள். அவர்கள் நடாத்திய அந்த விதம் எப்படி என்றால், உயிருடன் இருக்கக்கூடியவர்களுக்கும் மரணித்தவர்களுக்கும் பிரியாவிடை கொடுப்பதை போல ஒரு நிலைமை இருந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தொழுகை. இப்படி பல நிகழ்வுகள் நடக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய
கடைசி அவர்களினுடைய மரணத்திற்குரிய அறிகுறிகளாக. கணியத்திற்குரியவர்களே, இப்படி காலம் கடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் இன்னொரு விடயத்தையும் சொல்லிக்கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜி செய்துவிட்டு திரும்புகிறார்கள் மதீனாவுக்கு. திரும்பின முஹர்ரம் மாதத்தில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடல்நிலை சரியான ஒரு முறையில் இருக்கல்ல. சஃபர் மாதத்திலையும் அதே மாதிரி உடல்நிலை ஒரு சரியான நிலைமையில் இருக்கல்ல. இருந்தாலும் கூட அவர்களினுடைய அமல்கள் எல்லாம் வளமையை போல நடந்து கொண்டு தான் இருந்தது. சஃபர் மாதத்தினுடைய பிறை 28வது 29வது நாள், அதாவது ஹிஜ்ரி 11, சஃபர் மாதத்தினுடைய 28வது 29வது நாள் திங்கட்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமையினுடைய நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை பக்கி ஜன்னத்துல் பக்கிக்கு ஒரு ஜனாசாவில் கலந்து கொள்ள போனார்கள். கலந்து கொண்டு வரக்கூடிய நேரத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தலைவலி ஒன்று ஏற்படுகிறது. இதுதான் அவர்களினுடைய அந்த நோயினுடைய ஆரம்பம். இப்படி ஏற்பட்டது. மிக சூடாக இருக்கிறது, மிக கடினமாக இருக்கிறது. எவ்வளவு தூரம் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்த சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தலைக்கு மேலால் கட்டு போடுகிறார்கள். அந்த சூடு கட்டுக்கு மேலால் வரக்கூடிய அளவுக்கு கடுமையான தலைவலி. அப்படியான நிலைமையில தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அன்றிலிருந்து நோய் தொடங்குகிறது. கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகிற வரைக்கும் கிட்டத்தட்ட 13 நாட்கள் அல்லது 14 நாட்கள் நோயுடன் இருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் கூட 11 நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான நோயை சுமந்த நிலைமையில் தொழுகை நடாத்தி இருக்கிறார்கள். கடைசி நாட்கள் 12, 13, 14வது நாட்கள் தான் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொழுகைக்கு நியமிக்கிறார்கள். அந்த செய்தியை நாங்கள் பின்னாலே சொல்ல இருக்கிறோம். இப்படியே நாட்கள் செல்லுகிறது. கடைசி வாரமாகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு கடைசி வாரம். நோய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக அதிகமாகிவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்களோடு இருக்கிற நேரம் அடிக்கடி சொல்வார்கள், ஐன அன கதன், நாளைக்கு நான் எங்கே இருப்பேன், நாளைக்கு நான் எங்கே இருப்பேன் என்பதை அடிக்கடி சொல்வார்கள். இதை சொன்னதோடு இருந்த மனைவிமார்கள் வழங்கி கொண்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விடயத்தை சொல்ல வருகிறாங்க என்பதை. அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே விருப்பமோ அங்கு அவர்கள் இருந்து கொள்ளலாம் என்கிற அனுமதியை அனைத்து மனைவிமார்களும் கொடுக்கிறார்கள். கடைசியில் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களினுடைய வீட்டுக்குத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். வரக்கூடிய நேரம் ஃபதுல் இப்னு அப்பாஸ், அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுமா, இந்த 2 சஹாபாக்களினுடைய தோளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை போட்டு கொண்ட வண்ணம் தான் நடந்து வருகிறார்கள். வரக்கூடிய நேரத்தில் மிக கஷ்டமான நிலைமை, நடந்து கொண்டு வர முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கால்கள் எல்லாம் நடந்து போகக்கூடிய பாதையில் அப்படியே கோடு போட்டு கொண்டு போகுது. இப்படியான ஒரு நிலைமையில தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு வந்து கடைசி அந்த வாரத்தை அவர்களினுடைய வீட்டிலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழிக்கிறார்கள். ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த நிகழ்வை எல்லாம் பார்த்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் இதைத்தான் அடிக்கடி ஓதி ஊதுவார்கள். அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துஆக்களை படித்து கொடுத்தார்களோ அப்படிப்பட்ட துஆக்களை ஓதி ஊதினத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கையில் சில சமயங்களில் ஊதி அந்த கையால் பரக்கத்திற்காக உடம்பை தடவி கொள்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உடம்பை சில சமயத்தில் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஊதி விடுவார்கள். இப்படியாக காலம் செல்கிறது. இப்படி காலம் சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகுவதற்கு 5 நாளைக்கு முன்னர், 5 நாள் என்பது புதன்கிழமையினுடைய நாள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கட்கிழமை வஃபாத்தாகிறார்கள். அவர்கள் மரணிப்பதற்கு 5 நாளைக்கு முன்னர் எனும் பொழுது திங்கட்கிழமையினுடைய நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உடம்பில் அந்த நோய் என்பது கடினமாக ஆகி நெருப்பை போல கொதித்து கொண்டிருந்துச்சு. கடுமையான வலியாக இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் அவ்வப்போது மயங்கி விழக்கூடிய ஒரு நிலைமையும் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் சொன்னார்கள் சஹாபாக்களை பார்த்து, பல கிணறுகளில் இருந்து தண்ணீர் எடுத்து கொண்டு வாங்க, 7 தோல் துருத்தியினுடைய அளவுக்கு தண்ணீரை கொண்டு வாங்க. தோல் துருத்தி என்பது அந்த காலத்தில் தண்ணீர் வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒன்று. 7 தோல் துருத்தியினுடைய அளவுக்கு பல கிணறுகளில் இருந்து தண்ணீரை கொண்டு வாங்க. இப்படி தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தண்ணீரை அதற்கு மேலால் ஊற்றுகிறார்கள். ஊற்றினதற்கு பின்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஸ்புக்கும் ஹஸ்புக்கும், போதும் போதும் என்பதாக சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உடம்பிலிருந்து ஒரு இலகுவான நிலைமை, அதாவது அந்த சூடு தணியக்கூடிய ஒரு நிலைமை வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அங்கிருந்து வெளியாகி, அதாவது ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீடு மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்தில். மஸ்ஜிது நபவியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எல்லா சஹாபாக்களையும் ஓரிடத்திற்கு வர சொல்கிறார்கள். எல்லா சஹாபாக்களும் விரைவாக வந்து சேர்ந்து விட்டார்கள். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு சேர்ந்து கொண்ட கடைசி சந்திப்பும் கடைசி சஃபையும். அதாவது கடைசி சஃபை என்பதா சொல்லலாம், சந்திப்பு அல்ல, கடைசி சஃபையாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து விட்டு பல வசியத்துகளை செய்தார்கள், பல விடயங்களை சொன்னார்கள். அதில் ஒன்று தான் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா யூதர்களையும் நசாராக்களையும் சஃபிப்பானாக, இத்தஹது குபூர் அம்பியாஹி மசாஜித, அவர்களினுடைய நபிமார்களினுடைய கபரறைகளை எல்லாம் மஸ்ஜிதுகளாக ஆக்கி கொண்டார்கள் என்பதா சொன்னார்கள். இன்னொரு ரிவாயத்தில் இருக்கிறது, அல்லாஹ் தஆலா யூதர்களையும் நசாராக்களையும் அழிப்பானாக, அவர்களினுடைய நபிமார்களினுடைய கபர்களை அவர்கள் வணக்கஸ்தலமாக எடுத்துக்கொண்டார்கள் என்பதா சொல்லிவிட்டு சொன்னார்கள், என்னுடைய கபரை நீங்கள் வணக்கஸ்தலமாக ஆக்கி கொள்ளாதீங்க என்பதா சொன்னார்கள். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வசியத்தினுடைய, அதாவது ஒரு வசியத்தாக இருக்கிறது. அதற்கு பின்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் முன்னால் ஒரு ஆச்சரியமான விடயத்தை செய்தார்கள். என்னென்றா, தன்னுடைய உடம்பை பழி தீர்த்து கொள்ள வேண்டியவர்களெல்லாம் பழி தீர்த்து கொள்ளட்டும் என்பதாக முன்னால் கொடுக்கிறார்கள். சொன்னார்கள், யாருக்கெல்லாம், அதாவது ஸல்லல்லாஹு இப்படி சொன்னார்கள், யாருடைய முதுகில் நான் அடித்திருக்கிறேனோ என்னுடைய முதுகை நான் தருகிறேன், அவர் நான் அடித்த அடிக்கு பகரமாக பழி தீர்த்து கொள்ளட்டும். இன்னொன்று சொன்னார்கள், யாருடைய மானத்தை எல்லாம் நான் போக்கி இருக்கிறேனோ ஏசி, அப்படியானவர்களெல்லாம் என்னுடைய மானத்தை நான் முன்னால் வைக்கிறேன், அவர் பழி தீர்த்து கொள்ளட்டும் என்பதாக சொல்கிறார்கள். அதற்கு பின்னர் துஹருடைய நேரம் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹருடைய தொழுகையை இமாமாக நின்று தொழுகை நடத்துகிறார்கள். அதற்கு பின்னர் மீண்டும் மிம்பரில் ஏறி எந்த வார்த்தையை ஆரம்பத்திலே சொன்னார்களோ அந்த வார்த்தையை சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு சஹாபி எழும்பி சொல்கிறார், யார சொல்லலாம், நீங்கள் எனக்கு 3 திர்ஹம் தர வேண்டி இருக்குது. ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் கேட்பதை கொடுத்துடுங்க. அதற்கு பின்னால் கொடுக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பின்னால் அன்சாரிகளை எல்லாம் எப்படி சிறப்பித்து சொல்லலாமோ அவர்களை பற்றி சில சிறப்புகளை சொல்லிவிட்டு கடைசியில் மிம்பரிலிருந்து ஒரு வார்த்தை சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா ஒரு அடியானுக்கு விருப்ப தெரிவை கொடுத்திருக்கிறான். என்ன விருப்பம்ண்டா, உலகத்தில் அவர் இன்னும் வாழலாம் என்பதற்கும் அல்லாஹ்விடத்தில் வந்து சேர்ந்து கொள்ளலாம் என்பதற்கும் அல்லாஹ் விருப்பை தெரிவை கொடுத்திருக்கிறான். அந்த அடியார் அல்லாஹ்விடத்தில் வந்து சேர்ந்து கொள்ளணும் என்பதை தேர்ந்தெடுத்து விட்டார் என்பதா சொன்னார்கள். இதை சொன்ன நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அழ ஆரம்பித்து விடுகிறார்கள். சில ரிவாயத்துகளில் இருக்குது, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 2 தடவை அழுதிருக்கிறார்கள். ஒன்று சூரத்து நஸ்ரினுடைய இந்த சூரா இறங்குற நேரத்திலும் அழுதார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மரண செய்தியினுடைய அறிகுறி இருக்குது என்பதாக. இரண்டாவது, இந்த ஹதீஸினுடைய சமயத்தில் இந்த விடயத்தை சொன்ன நேரத்திலும் அழுது விட்டார்கள். இருந்தவர்கள் எல்லாம் சொன்னார்களாம், இந்த வயசாலியே இப்படி அழணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, உலகத்தில் அல்லாஹ் தஆலா அதாவது ஒரு மனிதனுக்கு இன்னும் வெகுமதிகளை கொடுக்க இருக்கிறான், அதற்கும் ஒரு விருப்பம் கொடுத்திருக்கிறான், அல்லது அவர் இந்த உலகத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் வந்து சேர்றதற்கும் விருப்பம் கொடுத்திருக்கிறான். ரெண்டில் ஏதாவது ஒன்றைத்தானே என்று சொன்ன நேரத்தில் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழுது விடுகிறார்கள். ஏன் இப்படி அழணும் என்பதாக சொல்கிறார்கள். ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ராவி சொல்கிறாரு, அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதனுடைய கருத்தை நாங்கள் புரிஞ்சு கொள்ளலை, பின்னால் தான் புரிஞ்சு கொண்டோம். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுதது சரிதான் என்பதை புரிந்து கொண்டோம். இதன் அடையாளம் என்னென்றா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் விருப்ப தெரிவை கொடுத்து விட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் உலகத்தில் வாழலாம் விரும்பினால், ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் வாழ்வதை தேர்ந்தெடுக்கவில்லை, அல்லாஹ்விடத்தில் சென்றடைவதைத்தான் தேர்ந்தெடுத்தார்கள். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை விளங்கிக் கொள்கிறார்கள். அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் பார்த்து இன்னொரு செய்தியும் சொன்னார்கள், மக்களில் தன்னுடைய சொத்தாலும் தன்னுடைய தோழமையாலும் எனக்கு மிக அதிகமாக உபகாரம் செய்தது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சொல்லிவிட்டு சொன்னார்கள், என்னுடைய ரப்பு அல்லாமல் வேறு யாராவது ஒருவரை நான் நண்பராக எடுத்துக்கொள்வதாக இருந்தால் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களைத்தான் நண்பனாக எடுத்துக்கொள்வேன் என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள், இஸ்லாத்தினுடைய சகோதரத்துவம், இஸ்லாத்தினுடைய நேசம் இது இருக்கிறது. ஆகையினால அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு ஒரு நண்பனாக எடுத்துக்கொள்ளவில்லை. ரிவாயத்தில் இருக்கிறது, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மஸ்ஜிது நபவிக்கு வீட்டிலிருந்து வருவதற்காக வேண்டி பல வழிகள் இருக்கிறது. ஒவ்வொரு சஹாபாக்களும், சில சஹாபாக்கள் தன்னை வீட்டிலிருந்து மஸ்ஜிது நபவிக்கு வருவதற்காக வேண்டி பள்ளிக்குள்ளாலேயே வழி வைத்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
எல்லா வழிகளையும் அடைத்திடுங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களினுடைய வழியை தவிர என்பதா சொல்கிறார்கள். இப்படி ஒரு நிலைமையும் நடக்கிறது. இது நடைபெற்றது 5வது நாள். அதே நேரம் 4வது நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகுவதற்கு 4வது நாள் வியாழக்கிழமையினுடைய தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடினமாக நோய் வருகிறது, மிக அதிகமாக வருத்தப்படுகிறார்கள். அப்படி இருக்கிற நேரத்தில் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, ஏதாவது ஒன்று எடுத்துக்கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு எழுதி தருகிறேன், இதற்கு பின்னால் நீங்கள் வழித வர மாட்டீங்க. அப்படி சொன்ன நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருத்தம் அதிகமாகிட்டு, எதையும் கொண்டு கொடுக்க தேவையில்லை, குர்ஆன் என்கிறது உங்களுக்கு போதுமாகும் என்பதாக சொன்ன நேரம் பல சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னதை போலவே அவர்களும் சொல்லிவிடுகிறார்கள். சில சஹாபாக்கள் சொன்னாங்க, இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஏதாவது கொண்டு கொடுப்போம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதி தரட்டும் என்பதாக சொல்கிறார்கள். கருத்து வேற்றுமை சஹாபாக்களுக்கு மத்தியில் அதிகமாகிற நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, இங்கிருந்து எழும்பிட்டு பெய்த்திடுங்கன்றாங்க. அதற்கு பின்னாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 வசியத்துகளை செய்தார்கள், 3 உபதேசங்களை செய்தார்கள். அதில் ஒன்றுதான் ஜசீரத்துல் அரபில் இருந்து, அதாவது அரபிய தீபகற்பத்தில் இருந்து யூதர்களும் நசாராக்களும் முஷ்ரிக்கீன்களும் வெளியாக்கப்படணும் என்பதாக சொன்னார்கள். 2வது, நான் எப்படி இங்கு இருந்து கொண்டு இங்கு வரக்கூடிய மக்களுக்கு உபகாரம் செய்திருக்கிறேனோ இதே போல நீங்களும் இங்கிருந்து கொண்டு வரக்கூடிய மக்களுக்கு உபகாரம் செய்யணும், விருந்தோம்பல் செய்யணும் என்பதாக சொல்கிறார்கள். 3வது செய்தி என்ன என்பதை ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ராவி மறந்துட்டார். ஆனால் சொல்கிறாரு, சில நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுங்க என்று வசியத் செய்திருக்கலாம், அல்லது உசாமா ரலியல்லாஹு தஆலா அவர்களினுடைய படையை அனுப்பி வைங்க என்பதாக சொல்லியிருக்கலாம். அன்புக்குரியவர்களே, உசாமா ரலியல்லாஹு தஆலா அவர்களினுடைய படையை பற்றி சில தகவல்களை சொல்ல வேண்டியிருக்குது. ரோமர்களிடத்தில் பெரியோரு பெருமை உண்டாகிட்டு, இஸ்லாத்தினுடைய அதாவது ஃபத்ஹ் மக்காவினுடைய கட்டங்களுக்கு பின்னால் ரோமர்கள் இவர்கள்ட்ட ஒரு வகையான தற்பெருமை அகம்பாவம் இருந்துச்சு. இவங்க இதை வச்சு கொண்டு தான் இஸ்லாத்துக்குள்ளே யாரெல்லாம் நுழைகிறார்களோ இவர்களுக்கு எந்தெந்த முறைகளை நோவினை செய்யலாமோ அந்தந்த முறையில் நோவினை செய்தார்கள். ரோமர்களின் மூலமாக மான் என்கிற ஒரு பகுதிக்கு பொறுப்பாக ஆக்கப்பட்டவர் தான் ஃபர்வத் பின் அம்ர் அல் ஹுதாம் அல் ஜுதாமி என்று சொல்லக்கூடிய ஒருவர். இவரும் ரோமரில் இருந்தவர் தான். இஸ்லாத்துக்குள்ளே வந்த நேரத்தில் இவரை கூட கொலை செய்து விட்டார்கள். இப்படி பல வகையான அத்துமீறல்கள் அடக்குமுறை நடந்த நேரத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படையை தயாரித்தார்கள், பெரிய படையை. யாருடைய தலைமையில்? ஹதரத் உசாமத் பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்களினுடைய தலைமையில். இவரை நியமித்து சொன்னாங்க, பலஸ்தீனில் பல்காம் தாரூம் என்று சொல்லக்கூடிய இந்த 2 இடங்கள் இருக்குது, இதுவரைக்கும் உங்களோட படையை எடுத்துக்கொண்டு போங்க என்பதாக சொன்னார்கள். மதீனாவில் இருந்து படை அனுப்பப்படுகிறது பலஸ்தீனுடைய பகுதிக்கு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இந்த படையை அனுப்பி வைக்கணும்? சில விடயங்களையும் சொன்னார்கள். ரோமர்களை பயமுறுத்தாட்டணும். 2வது, அரபிகளினுடைய உள்ளங்களில் முஸ்லீம்களை பற்றி ஒரு நல்ல நம்பிக்கையை ஏற்படுத்தணும். அடுத்தது, கிறிஸ்துவர்களினுடைய அந்த அவங்களோட வணக்க ஸ்தலம் தான் மேலோங்கியது என்பதாக சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இவைகள் தான் அடக்குமுறை செய்து கொண்டிருக்குது என்பதாக சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அந்த கருத்தை இல்லாமல் செய்யணும். அடுத்தது, இஸ்லாத்துக்குள்ள ஒருவர் நுழைந்துட்டாருண்டா அது அவரினுடைய கெதியாக ஆகிவிடும் என்பதாக கருதுகிறாங்க. அந்த வார்த்தையையும் இல்லாமல் செய்யணும். இதற்குத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த படை அனுப்பி வைத்தார்கள். ஆனால் அந்த படையில் இருந்த சில சஹாபாக்கள், இந்த படைக்கு பொறுப்பாக ஆக்கப்பட்டது உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சின்ன வயது, அவரை ஒரு அமீராக ஏற்றுக்கொள்றதற்கு விருப்பம் வரல. அந்த செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வருகிறது. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையில் இருந்தவர்களை பார்த்து சொன்னாங்க, இது போல தான் நீங்கள் இவரோட தலைமைத்துவத்தை விரும்பலாட்டி இவரோட வாப்பட தலைமைத்துவத்தையும் விரும்பி இருக்க மாட்டீங்க. இவரோட வாப்பா ஸைத் பின் ஹாரிஸா, அவரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினாங்க, ஒரு நேசனாக ஆக்கி கொண்டாங்க. அதற்கு பின்னால் அவருடைய வஃபாத்துக்கு பின்னால் இந்த உசாமாவை ஒரு நேசனாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை பொறுப்பாக ஆக்கினேன் என்று சொன்ன நேரத்தில் அதற்கு பின்னர் சில சஹாபாக்கள் புரிந்து கொண்டார்கள், விளங்கி கொண்டார்கள். படை இப்படியே போகுது. மதீனாவிலிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஜுருஃப் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு போய் சேர்ற நேரத்தில் ஒரு செய்தி வந்து சேருது அந்த படைக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வஃபாத்தினுடைய அதாவது நோய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டு இருக்குது என்கிற ஒரு கலக்கமான செய்தி வந்ததோடு அந்த படையில் இருந்தவங்க விளங்கினாங்க, கடைசி அல்லாஹ்வினுடைய முடிவு என்னன்னு விளங்கி கொள்ளாமல் நாம் இந்த படையை இந்த இடத்துல இருந்து போறல்ல என்பதாக சொல்லி படையை திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. அல்லாஹ் தஆலாவினுடைய ஏற்பாடு.
அந்த படை ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களினுடைய காலத்தில் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பின்னால் முதலாவது அனுப்பி வைக்கப்பட்டது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த படையை அனுப்புமாறு வசியத் செய்திருக்கலாம். இது ரெண்டாவது. மூணாவது விடயம் ஹதீஸினுடைய ராவி சொல்கிறார், தொழுகையை பின்பற்றி கொள்ளுங்க, பற்றி பிடித்து கொள்ளுங்க, உங்களோட வழக்கரம் சொந்தமாக்கி கொண்ட அடிமைகளையும் பற்றி பிடித்து கொள்ளுங்க, அவர்களுக்குரிய உரிமையை கொடுங்க என்பதாக இந்த மூணாவது செய்தியை சொல்லியிருக்கலாம் என்பதாக இப்படியும் ரிவாயத்துகளை வந்திருக்குது. அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹினுடைய தொழுகை 8வது நாள், அதாவது வியாழக்கிழமையினுடைய நாள் சுபஹினுடைய தொழுகை, லுஹருடைய, அசருடைய, மக்ரிபினுடைய 4 தொழுகையும் தொழுகை நடாத்துகிறார்கள். மக்ரிபினுடைய நேரம் சூரத்துல் முர்சலாத் வளமைக்கு மாற்றமாக வல் முர்சலாத்ங்கிற சூறாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள். இஷாவினுடைய தொழுகை ஆகிற நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருத்தம் மிச்சம் அதிகமாக ஆகிட்டு, பள்ளிவாசலுக்கு வெளியாகிறதற்கு இயலாமல் பெய்த்துட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே படுத்த படுக்கையில் இருக்கிறாங்க. மஸ்ஜிது நபவியில் இருந்த சஹாபாக்கள் பொதுவாக அந்த நேரத்தில் இருந்த வளமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிக்க வரலாட்டி அப்படியே காத்து கொண்டிருப்பார்கள். விஷயம் நீண்ட நேரமாகுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் பள்ளிக்கு வரல. வளமையில் ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அடிக்கடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வீட்டுக்கு பெய்த்து வார ஒரு செல்ல பிள்ளையை போல இருந்தார். இவர் போனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வீட்டுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான வருத்தமாக இருக்குது. எங்கட பாஷையில் சொல்கிறதாக இருந்தால் 2 கம்பளி ஆடைகளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்த்தி கொண்டிருக்கிறார்கள். கையை வைத்து பார்க்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த 2 ஆடைகளுக்கு மேலால் சூடு வந்து கொண்டிருக்குது. கண்ணியத்துக்குரியவர்களே, வளமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் உடம்பில் வைத்து பார்ப்பது வழக்கம் யாராவது ஒருவருடைய. ஆனால் அன்றைய நாள் ஒரு ஆச்சரியமான நிகழ்வு, ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உடம்பில் கையை வைத்து பார்க்கிறார்கள். இப்படி நேரம் செல்கிறது. கிட்டத்தட்ட இரவினுடைய 1/3 பகுதி நேரம், இரவினுடைய 1/3 பகுதி என்றால் சாதாரணமாக சொல்கிறதாக இருந்தால் ஒரு 10 மணி 11 மணி நேரமாக இருக்கலாம். அந்த நேரம் வரும் வரைக்கும் பார்க்கப்படுகிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் தொழுகைக்கு வரவில்லை. இன்னும் தாமதமாகிறது. ஹதரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இதை இன்னும் சொல்கிறதாக இருந்தால் எங்கட பாஷையில் ஒரு 1 மணி நேரம் மாதிரி இருக்கலாம். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வருகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில். வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததோடைய கேட்டாங்க, அஸல்லன் நாஸ், மக்கள் தொழுதுட்டாங்களா? நபி சொன்னார்கள் பிலால் ரலியல்லாஹு தான், யா ரசூலல்லாஹ், இன்னும் மக்கள் தொலையில், உங்களை தான் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்கள் தொழுதுட்டாங்களா, பெண்கள் தொழுதுட்டாங்களா, சின்னவங்க தொழுதுட்டாங்களா? சொல்கிறார் பிலால் ரலியல்லாஹு தான், யா ரசூலல்லாஹ், யாரும் தொலையில் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பி குளித்துக் கொள்கிறார்கள். முதல் தடவை அப்படியே அதற்கு பின்னால் எழும்ப முனைகிறார்கள், முடியாமல் போகிறது, மயங்கி விழுகிறார்கள். 2வது கட்டம் இப்படியே நடக்கிறது. 3வது கட்டமும் இப்படியே நடக்குகிறது. அதற்கு பின்னால் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர்கிட்ட சொல்லுங்க, அபூபக்கர் மக்களுக்கு தொழுகை நடாத்தட்டும். ஆனால் இந்த வார்த்தை ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு விருப்பமாக வரல. ஏனெண்டா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வாப்பாக்கு மக்கள் நாளைக்கு குறை சொல்லிடுவாங்க என்று சொல்லக்கூடிய ஒரு பயம் இவட உள்ளத்தில் இருந்துச்சு. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய முடிவை ஏதோ ஒரு அடிப்படையில் தட்டி கொள்ளணும் என்று விரும்பினா. சொன்ன, யார சொல்லலாம், அபூபக்கர் ஒரு பலகீனமானவர். சஹீஹ் முஸ்லிமினுடைய ரிவாயத்துகள் இருக்குது, அபூபக்கர் ஒரு பலகீனமானவர், உங்களோட இடத்திலிருந்து அவர் தொழுகை நடாத்தினார் என்று இருந்தால் அவர் சில சமயங்கள் அழுதுடுவார். யார சொல்லலாம், மக்கள் இதை ஒரு கெட்ட சகுனமாக பார்த்துடுவாங்க, அதனால் அவர் இல்லாமல் வேறு யார் சரி ஒருவர் அனுப்பிடுங்க, உமர் அனுப்பிடுங்க என்பதாக சொன்னார்கள். 2 தடவைகள் 3 தடவைகள் தட்டி விடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவைகளையும் ஏற்றுக்கொள்ள இல்லை. பக்கத்தில் ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா இருக்கிறார்கள். ஹதரத் ஹஃப்ஸாவிடத்தில் பேய்த்து சொல்கிறார்கள், சொல்லுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அபூபக்கரினுடைய நிலைப்பாடு இப்படித்தான், உமர் அனுப்பும்படி சொல்லுங்க. ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள், யார சொல்லலாம், இப்படித்தான் நிலைப்பாடு, உமரை அனுப்புவோம் என்பதா சொன்ன நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தட்டி விட்டார்கள். அபல்லாஹு வ ரசூலுஹு இல்லா ஐயகுன் அபூபக்கர், தொழுவிக்கிறதாக இருந்தால் அபூபக்கர் தான் தொழுவிக்கணும், அல்லாஹ் ரசூல் இதைத்தான் ஏவுகிறான், இது அல்லாமல் வேறொரு விடயத்தை அல்லாஹ் ரசூல் ஏற்றுக்கொள்ளலை என்பதா சொல்கிறார்கள். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஷாவினுடைய தொழுகை நடாத்துகிறார்கள். அன்றையில் இரவிலிருந்து அடுத்த 3 நாட்கள், அதற்கு அடுத்த சுபஹினுடைய நாள், இந்த 17 வக்து தொழுகையையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கிற நேரத்தில் தொழுகை நடாத்தின சஹாபி
ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இப்படி தொழுகை நடத்தப்படுகிறது. அதற்கு பின்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வஃபாத்தினுடைய ஒரு நாள் அல்லது 2 நாளைக்கு முன்னர், அது சனிக்கிழமை நாளாக இருக்கலாம் அல்லது ஞாயிற்றுக்கிழமை நாளாக இருக்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உடலினுடைய முன்னேற்றத்தில் சில லேசான தன்மைகள் உருவாகுது. சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமையினுடைய நாள் லுஹர் தொழுகையினுடைய நேரம். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தொழுகை நடத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேருடைய உதவியோடு ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களினுடைய வீட்டிலிருந்து மஸ்ஜிது நபவிக்கு வந்து சேர்கிறார்கள். வந்து சேர்ந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை கண்டு தொழுகையில் இமாமினுடைய இடத்துல நின்றவர் கொஞ்சம் பின்னுக்காகினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல வந்து தொழுகை நடாத்தட்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைகை செய்கிறார்கள். அதே இடத்துல நின்று கொள்ளட்டும் என்பதாக. அதற்கு பின்னால் தன்னை கூட்டி கொண்டு வந்த 2 பேர்கிட்டையும் சொன்னாங்க, அபூபக்கரினுடைய இடது பக்கத்தில் வைத்து என்ன வைங்க என்பதாக. இடது பக்கத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அதற்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தொழுகையை பின்பற்றி தொழுகிறார். அதே நேரம் பின்னால் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த அதாவது சத்தத்தை எத்தி வைக்கக்கூடிய ஒருவராக இருக்கிறார். இப்படியான ஒரு முறையில் தான் தொழுகை நடாத்தப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வஃபாத்திற்கு ஒரு நாள் முந்தியுள்ள நாள், ஒரு நாள் முந்தியது என்றால் சஃபர் ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய 11வது நாள். 11வது நாள் முஹத்திஸீன்கள் இந்த நாளுக்கு சொல்லுவாங்க சதகாவினுடைய நாள் என்பதாக. கண்ணியத்துக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாள் தன்னிடத்தில் இருந்த எல்லா பொருட்களையும் சதகா செய்ய தொடங்கினார்கள். தன்னிடத்தில் இருந்த அடிமைகளை உரிமை விட்டார்கள். 7 தீனார்கள் இருந்தது, 7 தீனார்களையும் சதகா செய்தார்கள். முஸ்லிம்களுக்காக தன்னிடத்தில் இருந்த ஆயுதங்களை எல்லாம் அன்பளிப்பாக கொடுத்தார்கள். அப்படியே நிலைமைகள் போய் இரவினுடைய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வீட்டில் விளக்க எரித்து கொள்கிற அளவுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கல்ல, இருந்த எண்ணெய் முடிந்து விட்டது. ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பக்கத்து வீட்டில் இருந்துதான் விளக்க எரிப்பதற்குரிய எண்ணெயை வாங்கி அந்த விளக்கை எரித்தார்கள். அதே நேரம் அந்த நாட்களினுடைய நிலைப்பாடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு யூதனிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 30 சா என்பது ஒரு அளவு, 30 சா கொண்ட தொலிக்கோதுமை, இதை வாங்கிட்டு இரவலுக்கு கொடுத்திருந்தார்கள். ஒரு இரவலுக்கு வைத்திருந்தார்கள். 30 சா தொலிக்கோதுமைக்கு பகரமாக ஒரு யஹூதி இடத்துல. இப்படியான நேரத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கடைசி நாள் வருகிறது. கடைசி நாள் எனும் பொழுது, அதாவது பிறை 12வது நாள் ஃபஜ்ர் தொழுகை, திங்கட்கிழமையினுடைய நாள் ஃபஜ்ர் தொழுகை. முஸ்லிம்கள் ஃபஜ்ருடைய தொழுகை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இமாமாக நின்று தொழுகை நடத்துகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களினுடைய வீட்டிலிருந்து இந்த காட்சியை திரையை திறந்து பார்க்கிறார்கள். பார்க்கிற நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரியோரு சந்தோஷம் உண்டாகிட்டு சிரித்துட்டார்கள். ஒரு ரிவாயத்தில் இருக்குது, புன்சிரிப்பாக சிரித்தார்கள். ஹதரத் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுகிற நேரத்தில், ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அந்த திரையை அகற்றி பார்த்துட்டு முஸ்லீம்களினுடைய நிலைமையை கண்டு புன்சிரிப்பு சிரித்தாங்கண்டா, இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்த சமுதாயம், ஜாஹிலிய காலம் என்பது எல்லோருக்கும் பிரபல்யமான ஒரு செய்தி. அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த ஒரு சமுதாயம் எல்லாரும் ஒன்றுபட்டு ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய கயிற்றுக்கு கீழால் இருக்கிறாங்களே என்பதை பார்த்து தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்க என்கிற செய்தியை ஹதரத் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து விட்டார்கள். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு வருவதாக. அப்படி உணர்ந்து கொண்டு கொஞ்சம் பின்னாலாக ஆரம்பிக்கிறார்கள். இருந்த சஹாபாக்கள், ஹதீஸினுடைய ராவி சொல்றார், ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இந்த சந்தோஷத்தை ஒட்டி இருந்த சஹாபாக்கள் கடை கண்ணால் பார்த்து தன்னுடைய தொழுகைக்குள்ளாலேயே ஒரு குழப்பமான நிலை உருவாகிட்டு சஹாபாக்களுக்கு. இப்படியான ஒரு நிலை உருவாகுது. அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைக்கினை செய்கிறார்கள், தொழுகை நிலைநாட்டுங்க என்பதாக. தொழுகை நிலைநாட்டப்படுகிறது. அறைக்குள்ளால் வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அந்த திரையை தொங்க விட்டு கொள்கிறார்கள். இப்படி அந்த கடைசி நாள் கழிகிறது. இப்படி இருக்கிற நேரத்தில் துஹாவினுடைய நேரம் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டுக்குள்ளால் இருந்தது ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய நேசத்திற்குரிய ஒருவராக இருந்த ஹதரத் உஸாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மூணாவது வந்து சேர்ந்து கொள்கிறார்கள் ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் ஃபாத்திமா அதுவரைக்கும் அழக்கூடியவர்களாக இருக்கல்ல,
ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை கண்டத்தோடே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படியே அழுக வந்துட்டு சொன்னார்கள், ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா வாக்கர்பா என்ற வாப்பாக்கு ஏற்பட்ட கை சேதமே என்பதாக சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து விட்டு சொன்னார்கள், இன்றைக்கு பின்னால் உங்களோட வாப்பாவுக்கு ஒரு கை சேதம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அழுதிருக்கலாம் என்கிறதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. ஒரு காரணம், இவ்வளவு காலமும் பெரியோரு சிரமத்தை சுமந்து கொண்டோம். பலர்கள் ஏசினார்கள், பலர்கள் ஏசினார்கள், பலர்கள் கல்லடி கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிலைமைகளை கண்டு அழுதிருக்கலாம். இன்னொரு கருத்து இருக்கிறது, தன்னுடைய 6 பிள்ளைகள், மொத்தமாக 7 பிள்ளைகள், 6 பிள்ளைகளை தன்னுடைய சொந்த கையால் அடக்கம் செய்துட்டோம், ஒரே ஒரு பிள்ளை மாத்திரம்தான் இருக்குது. இந்த நிலைமையை பார்த்து சில நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதிருக்கலாம். இதே போல் இன்னும் பல காரணங்களும் சொல்லப்பட்டிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது விட்டார்கள். ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் இந்த நிலைமையை கண்டு அழுது விட்டார்கள். அழுது விட்டத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கிட்டவாக அணைத்து சொன்னார்கள். 2 விடயங்களை சொன்னார்கள். ஒரு செய்தி சென்ற நேரத்தில் ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அழுதார்கள். இன்னொரு செய்தி செல்கிற நேரத்தில் சிரித்து விட்டார்கள். செய்தி சொல்லப்படுகிறது, அதற்கு பின்னால் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் அழைச்சி கேட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட சொன்ன 2 செய்திகளும் என்ன? ஒன்று சொன்னாங்க, இது பல மாதிரி ரிவாயத்துகளில் இருக்குது. ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நோய்வாய்ப்பட்டார்களோ அந்த நோயில் வஃபாத்தாகுவதாக சொன்னாங்க. அந்த செய்தியை கேள்விப்பட்டதோடு அழுதுட்டேன். அதற்கு பின்னால் சொன்னாங்க, என்னுடைய குடும்பத்தார்களை எனக்கு பின்னால் அடுத்தது என்னை சந்திக்கக்கூடியது நீங்கள் தான் என்பதாக சொன்னாங்க. அந்த செய்தியை கேட்டதோடு சிரிச்சிட்டேன் என்பதாக சொன்னாங்க. கணியத்துக்குரியவர்களே, ஒரு ஆச்சரியமான நிலைப்பாடு. சொந்த பிள்ளைகள் 6 பேரையும் அடக்கம் செஞ்சதுக்கு பின்னால் ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்குது. அந்த பிள்ளையும் தன்னுடைய மௌத்துக்கு பின்னால் முதலாவது வந்து சந்திக்க இருக்கிற செய்தியை சொன்ன நேரத்தில் இந்த செய்தியை சுமந்து கொண்ட ஹதரத் ஃபாத்திமாவுக்கும் சந்தோஷம். என்ற வாப்பாட வஃபாத்துக்கு பின்னால் நான் இருந்து தான் என்ன தேவைப்பாடு இருக்குது என்பதை விளங்கி கொண்டாங்க, சிரித்து விட்டார்கள் ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அதற்கு பின்னால் நன்மாராயம் சொன்னார்கள், சய்யிதத்து நிசாயில் ஆலமீன், உலகத்தார்களினுடைய பெண்களினுடைய அதாவது தலைவியாக நீங்கள் இருப்பீங்கிற செய்தியை நன்மாராயத்தையும் சொன்னார்கள். அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா 2 பேரையும் அழைக்கிறார்கள், 2 பேரையும் முத்தமிடுகிறார்கள். அவர்களுக்கும் சில நல்ல விடயங்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மனைவிமாரை அழைக்கிறார்கள், அவர்களுக்கும் சில அறிவுரைகளை வழங்குகிறார்கள். இப்படியே நோய் அதிகமாக கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் ஆயிஷாவை பார்த்து சொன்னார்கள், ஹைபரினுடைய நாள் சாப்பிட்ட உணவினுடைய சில தாக்கம் எனக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதாக சொன்னார்கள். முன்னால் நாங்கள் இந்த செய்தியை பேசியிருக்கிறோம். அதே நேரம் இப்படியும் சொன்னார்கள், ஹைபரினுடைய நாள் சாப்பிட்ட இந்த உணவினுடைய தாக்கத்தினால என்னுடைய உடம்பில் இந்த விஷம் என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நரம்புகளை எல்லாம் துண்டித்து கொண்டிருக்குது என்கிற செய்தியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு பின்னால் ஒரு வசியத் செய்தார்கள், அஸ்ஸலா அஸ்ஸலா ஒமா மலக்கத் ஐமானுக்கும், தொழுகையை பேணிக்கொள்ளுங்க, உங்களோட வலக்கரம் சொந்தமாக்கி கொண்ட அடிமைகளினுடைய உரிமை விடயத்திலையும் பேணுதலாக நடந்து கொள்ளுங்க என்கிற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சக்கராத்தினுடைய நிலைப்பாடு ஏற்படுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா விரும்பி இருந்தால் ஒரு பூவை கலட்டி எடுப்பதை போல உடையாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா சக்கராத் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஏற்படுத்தினான். சக்கராத் என்று வரக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர் மௌத்தை விட்டும் பாதுகாப்பு தேடினார்கள். சக்கராத் என்று வரக்கூடிய நேரத்தில் எப்படி ஒரு பக்கம் கவலையாக இருக்குமோ இன்னொரு பக்கம் சக்கராத்துக்குள்ளால் நலவிருக்கிறது. அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிச்சிடு என்பதாக அந்த நேரத்தில் சொல்லப்படுற துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிற சந்தர்ப்பமாக சில நேரம் அது அமையலாம். அந்த அடிப்படையில் சக்கராத்தில் நலவிருக்கிறது. திடீர் மௌத்தென்று வரக்கூடிய நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைக்காது. சக்கராத் இந்த நிலைப்பாடு, அதாவது அந்த கடைசி நேரம் திடீராக வரக்கூடிய நேரத்தில் அப்படி ஒரு தௌபாவினுடைய சந்தர்ப்பம் சில நேரம் இல்லாமல் போகலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர் மௌத்தை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். கடைசி சக்கராத்தினுடைய நேரம் ஆரம்பமாகிறது. ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய நெஞ்சோடே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணைத்து கொண்டார்கள். ரிவாயத்தில் இருக்கிறது சொல்வார்கள், அல்லாஹ் தஆலா எனக்கு செய்த சில அருட்கொடைகளில் ஒன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய வீட்டில் மௌத்தானார்கள், என்னுடைய நாளில் மௌத்தானார்கள், என்னுடைய நெஞ்சுக்கும் கழுத்துக்கும் இடையில் மௌத்தானார்கள். அவர்கள் மௌத்தாகிற கடைசி நேரத்தில்
என்னுடைய உமிழ்நீரையும் அவர்களினுடைய உமிழ்நீரையும் அல்லாஹ் தஆலா மௌத்தினுடைய நேரத்தில் ஒன்று சேர்த்தான் என்பதாக சொன்னார்கள். இது அவர்களுக்கு கிடைத்த பாக்கியம். ரிவாயத் இருக்கிறது, ஹதரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவருடைய கையில் மிஸ்வாக் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்த நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களினுடைய மடியில் படுத்து கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவைகள் அவருடைய கையில் இருந்த மிஸ்வாக்கை பார்க்கிறார்கள். ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த செய்தியை பார்த்துட்டு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இது உங்களுக்கு நான் எடுத்து தரவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தலையின் மூலமாக செய்கை செய்தார்கள், ஆம் என்பதாக எடுத்து கொடுக்கப்படுகிறது. அதற்கு பின்னால் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நான் இந்த மிஸ்வாக் உங்களுக்கு மெல்லிசாக ஆக்கி தரவா? சரி என்பதாக சொல்லப்படுகிறது. அப்துர் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிஸ்வாக்கினுடைய எந்த பக்கத்தால் அவர் மிஸ்வாக் செய்தாரோ அது அல்லாமல் அடுத்த பக்கத்தை ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய பல்லில் மூலமாக கடித்து மிருதுவாக்கி கொடுக்கிறார்கள். ரிவாயத்தில் இருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வாங்கி மிஸ்வாக் செய்து கொண்டார்கள் மிக அழகான முறையில் என்பதாக இருக்கிறது. அதற்கு பின்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் இருந்த தண்ணீர் நிரம்பி இருந்த ஒரு குவளையில் அந்த தண்ணீரை எடுத்து தன்னுடைய முகத்தை தடவினார்கள். தடவி விட்டு சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்கராத், மௌத்துக்கு ஒரு சக்கராத் இருக்குது என்பதாக சொன்னார்கள். அதற்கு பின்னர் மிஸ்வாக் செய்து முடிந்ததற்கு பின்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பார்வை அப்படியே உயர்ந்து விடுகிறது. அவர்களினுடைய விரல்கள் எல்லாம் அவர்களினுடைய பார்வை உயர்ந்து விடுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உதடுகள் எல்லாம் அசைய ஆரம்பிக்கிறது. ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தியை சொல்கிறாங்க என்பதாக அவர்களோட கிட்டவாகி கேட்கிறாங்க செய்தியை. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மால்லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி. இதை சொன்னதுக்கு பிறகு சொன்னாங்க, யா அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிச்சிடு, எனக்கு ரஹ்மத் செய்திரு என்பதாக சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு நபி முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர் அல்லாஹ்விடத்தில் அவர்களினுடைய கடைசி நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் செய்த ஒரு துஆ, யா அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிச்சிடு, எனக்கு ரஹ்மத் செய்திடு சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹும்ம லிஹிக்னி பிர் ரஃபீகில் ஆலா, உயர்ந்த நண்பனோடு என்னை சேர்த்து வைத்திடு என்பதாக சொன்னார்கள். இந்த வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவைகள் திரும்ப திரும்ப சொல்கிறார்கள். அதற்கு பின்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ரூஹ் பிரிகிறது. சில ரிவாயத்துகள் இருக்குது, இந்த ரூஹ் பிரியக்கூடிய நேரத்தில் மலக்குல் மௌத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சலாம் சொல்லி கொண்டு வந்ததாக இருக்கிறது. அதற்கு பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட பல விடயங்களை பேசுகிறார்கள். இறுதியில் கடைசியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத், அவர்களினுடைய வஃபாத் நேரமாகிவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹாவினுடைய நேரம் என்று வரக்கூடிய நேரத்தில் சாதாரண ஒரு 11 மணி நேரமாக இருக்கலாம். அதே நேரம் திங்கட்கிழமையினுடைய நாள் ரபியுல் அவ்வல் மாதம் 11ஆம் தேதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிறார்கள். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வஃபாத் 63 வருடங்களும் கூடுதலாக 4 நாட்களும் வாழ்ந்திருக்கிறார்கள். இப்படியான ஒரு செய்தி வந்த நேரத்தில் அந்த வீட்டுக்குள்ளால் இருந்தவர் தான் ஹதரத் உஸாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்ததோடே ஹதரத் உஸாமா ரலியல்லாஹு அவர்களுக்கு சரியான கவலை உண்டாயிற்று. முன்னால் நின்று சொன்னார், இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீட்டி நிமிர்ந்து அதாவது தூங்கினத்தை நாங்கள் கண்டுகொள்ளலை என்பதாக சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வஃபாத்தினுடைய நேரத்தில் எந்தெந்த சஹாபாக்கள் கலந்து கொண்டார்களோ ஒவ்வொரு சஹாபாக்களினுடைய கண்களுக்குள்ளால் கண்ணீர் நிரம்பியோடியது. அதில் ஒன்றுதான் ஹதரத் உஸாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த செய்திக்கு பின்னால் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய விடயத்தில் எப்படியெல்லாம் சரி செய்து அவர்களுக்கு ஒரு ஆடையை போர்த்தலாமோ அப்படியான முறையில் சரி செய்து அவர்களுக்கு ஒரு ஆடையை போர்த்தி விடுகிறார். ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், மதீனாவில் அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நாளில் மதீனாவுக்கு வந்தாங்களோ அந்த நாளை விட ஒரு அழகான வெளிச்சமுள்ள நாள் ஒன்று இருக்கல்ல, எந்த நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனாங்களோ அந்த நாளை விட ஒரு மோசமான இருண்ட நாள் மதீனாவில் இருக்கல்ல என்பதாக சொன்னார்கள். அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் அப்படியான ஒன்றுக்கு பின்னால் சில சஹாபாக்கள் அதில் விசேஷமாக சொல்கிறதாக இருந்தால் ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எப்படி சொன்னார்கள் என்றால், அவர்களுக்கு இந்த செய்தியை தாங்கிக் கொள்றதை கேளாது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிச்சம் ஆவேசப்பட்டாங்க. சொன்னாங்க, யாரெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிட்ட என்பதா சொல்கிறோ அவரை நான் வெட்டி போட்டுருவேன். இதை யார் பேசுகிறேன்டா, முனாஃபிகீன்கள் தான் இப்படி சொன்னேன்.
அதனால் முனாஃபிகீன்கள் இப்படி சொல்லி கொண்டிருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகின என்பதாக. யாரெல்லாம் இப்படி செல்றோ அவரை நான் வெட்டிடுவேன் என்பதாக சொன்னாங்க. தாங்கிக் கொள்றதை கேளாது அப்படியான ஒரு வார்த்தையை பாவித்தார்கள். இமாம் இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, இன்னும் சில சஹாபாக்கள் இருந்தவங்களுக்கு தாங்கிக் கொள்றதை கேளாது சொன்னார்களாம். ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி அல்லாஹ்வை சந்திக்க போனாங்களோ அந்த நேரத்தில் மக்கள் பேசினாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆகிட்டார் என்பதாக. அவர்கள் இப்படி சொல்கிறார்கள். ஏனே சில சஹாபாக்களை பார்த்தா அந்த சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப பார்க்கணும் என்கிற விருப்பத்தில் இருக்கிறார்கள். இன்னும் சில சஹாபாக்களுக்கு இந்த காட்சியை கண்டுகொள்றதை ஏலாமா பேத்துட்டு அதனால் ஒரு தடவை பார்த்துட்டு ஓரமாகிட்டாங்க. ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஹருடைய தொழுகைக்கு கலந்து கொண்ட நேரத்தில் அந்த நேரத்தில் ஏற்பட்ட ஒரு நிலைமையை வச்சு கொஞ்சம் நிலைமை குறைந்து விட்டதே, நோய் குறைந்து விட்டது என்பதாக கருதி மதீனாவில் இருந்து கொஞ்சம் தூரமாக இருக்கிற சனஹ் என்கிற இடத்திற்கு போனாங்க. அங்கே தான் போய்த்து தங்கியிருந்தாங்க. இந்த செய்தி கேள்விப்பட்டதோடே வந்தார்கள். வந்து ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்குத்தான் நேராக போனாங்க. சஹாபாக்கள் மஸ்ஜிது நபவியில் சிலர்கள் இருக்கிறாங்க, மஸ்ஜிது நபவிக்கு வெளியில் பலர்கள் இருக்கிறாங்க. ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு நேராக போய்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடையின் மூலமாக போர்த்தப்பட்டிருக்கிறார்கள். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த ஆடையினுடைய முகத்தில் போடப்பட்டிருந்த பகுதியை அப்படியே கீழே இறக்கிட்டு முகத்தை இறுக்கமாக கட்டி பிடித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முத்தமிட்டு அழுது விட்டார்கள். அழுது விட்டு சொன்னார்கள், என்னுடைய வாப்பா உம்மா உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு 2 மௌத்தை ஒன்று சேர்க்க மாட்டான் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இது அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எழுதி இருக்கிற மௌத் என்பதாக சொன்னார்கள். அதற்கு பின்னர் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மஸ்ஜிது நபவிக்கு வெளியாகிறார்கள். எல்லா சஹாபாக்களும் மஸ்ஜிது நபவிக்கு வந்து சேருமாறு ஏவுகிறார்கள். எல்லா சஹாபாக்களும் வந்து சேர்ந்து கொண்டாங்க. இப்படியாக இருக்கிற நேரத்தில் தான் எல்லா சஹாபாக்களையும் பார்த்து சொன்னாங்க, அறிந்து கொள்ளுங்க, யாரெல்லாம் முஹம்மதை வணங்கி கொண்டிருந்தோ அந்த முஹம்மத் மௌத்தாகிட்டாரு, யாரெல்லாம் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்தோ அல்லாஹ் தஆலா உயிரோடு இருக்கிறான் என்கிற செய்தியை சொல்லிட்டு ஒரு ஆயத்தை ஓதினாங்க. ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கது ஹலத் மின் கபலிஹி ருசுல், முஹம்மதும் ஒரு ரசூலாகத்தான் இருக்கிறாரு, அவரும் வஃபாத் ஆகிடுவார், ஏனைய ரசூல்மார்கள் வஃபாத் ஆகினதை போல. அதனால் இந்த நபியினுடைய மௌத்திற்கு நீங்கள் பின்னாகி பெய்த்திடாதீங்க இஸ்லாத்தை விட்டும் என்கிற எச்சரிக்கை விடுக்கக்கூடிய ஒரு ஆயத்தை ஓதினார். ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஆயத்தை ஓதுகிற வரைக்கும் இந்த ஆயத் இருக்கிறங்கிற செய்தியை சஹாபாக்கள் மறந்துட்டாங்க. ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார், ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஆயத்தை ஓதின நேரத்தில் தான் இப்படி ஒன்று இருக்குது என்கிறது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது என்பதாக சொன்னார்கள். அதே நேரத்தில் ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்தா இந்த விடயம் உண்மைப்படுத்தப்பட்டதற்கு பின்னால் அவர்களினுடைய காலுகளால் நின்று கொள்ள முடியலை, இந்த செய்தியை தாங்கிக் கொள்ள முடியலை. அப்படியே ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்படியே கீழே இருந்து விட்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மௌத்தை பொறுத்தளவில் எந்த சஹாபாக்களுக்கு இந்த செய்தி கேள்விப்பட்டோ ஒவ்வொரு சஹாபாக்களும் ஏதோ ஒரு வகையில் பெரும் ஒரு இழப்பை சந்தித்தாங்க. அப்துல்லாஹிபின் ஜெயித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ரிவாயத்தில் இருக்குது, தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார். அவரிடத்தில் ஒரு செய்தி வந்து சேருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிட்டாங்கங்கிற செய்தி. உடனே துஆ செஞ்சார், யா அல்லாஹ் இந்த நபியை பார்த்ததற்கு பின்னால் என்னுடைய கண்ணை வேறு ஏதாவது ஒன்றை பார்க்க செஞ்சிடாதே, இல்லாமல் செஞ்சிடு என்பதாக துஆ செய்கிறார். அல்லாஹ் தஆலா அந்த துஆவை ஏற்றுக்கொள்கிறான். இப்படியும் ஒரு நிலைமை நடக்குது. கண்ணியத்துக்குரியவர்களே, அதற்கு பின்னால் உள்ள நிலைமை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களினுடைய ஜனாசா இன்னும் அடக்கம் செய்யப்பட இல்லை. சஹாபாக்களுக்கு மத்தியில் வேறு ஒரு கருத்து வேற்றுமை உண்டாகுது. சஹாபாக்கள் எல்லோருமே சகீஃபா, அதாவது இந்த ஹிலாஃபத்தினுடைய பொறுப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இந்த ஹிலாஃபத்தினுடைய பொறுப்பை யார் சுமக்கிற என்பதாக வரக்கூடிய ஹிலாஃபத், இந்த பொறுப்பு யாருக்கு சொந்தம் என்கிற ஒரு கருத்து வேற்றுமை உண்டாகுது. இமாம் இப்னுல் கையம் ரஹ்மத்துல்லாஹ் என்பதாக நினைக்கிறேன். அப்படி இல்லைண்டா இமாம் இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வஃபாத்துக்கு பின்னால் இஸ்லாத்தினுடைய இருப்பை பாதுகாத்த பெருமை ஹதரத் அபூபக்கருக்கு சொந்தமானது. இது அவர்கள் மாத்திரமல்ல, எத்தனையோ கிறிஸ்துவ பகுதிகளினுடைய அறிஞர்கள் கூட இந்த கருத்தை சொல்கிறாங்க. ஏனெண்டா
ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு செய்த முயற்சியில் இது செய்யாமல் விட்டிருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 வருடம் செய்த முயற்சிகளும் சில நேரம் வீணாகி போயிருக்கலாம் என்கிற ஒரு கருத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னால் சஹாபாக்கள் எல்லாருமே சகீஃபா பனி சாயிதா என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒன்று சேர்கிறார்கள். கடைசியில் அவர்களுக்கு மத்தியில் ஆலோசனை நடக்குகிறது. ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அன்றைய நாள், அதாவது காலை நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகின அன்றைய நாள் ஜனாஸா அடக்கம் செய்யப்பட இல்லை. அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை நாளும் அந்த நாள் கூட அடக்கம் செய்யப்பட இல்லை. இப்படியே காலம் பெய்து புதன்கிழமையினுடைய செவ்வாய்க்கிழமை மக்ரிபினுடைய நேரம் கழிந்து மக்ரிபுக்கு பின்னால் புதன்கிழமை ஆரம்பமாகிறது. இப்படி ஆரம்பமாகி தஹஜ்ஜுடைய நேரத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஜனாஸா அடக்கம் செய்யப்பட்டது. யார் ஜனாஸாவை அடக்கம் செய்கிற, எந்த இடத்துல அடக்கம் செய்கிறங்கிற ஒரு கருத்து வேற்றுமையும் உண்டாயிற்று. எந்த இடத்துல அடக்கம் செய்கிற என்று வந்த நேரத்தில் ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒரு கருத்தை சொன்னாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, ஒரு நபி எந்த இடத்துல வஃபாத்தாகிறோ அவருடைய உயிர் எந்த இடத்துல வாங்கப்படுமோ அந்த இடத்துல தான் அவருடைய கபர் அமையணும் என்பதாக சொன்னாங்க. ஆகையினால அந்த இடத்திலேயே, அதாவது ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களினுடைய வீட்டிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குளிய தோன்ற என்பதாக ஒரு கருத்து வரக்கூடிய நேரத்தில் 2 பேர் இருந்தாங்க. ஒரு சஹாபி ஹதரத் அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்கா வாசிகள் வஃபாத்தாகின அவர்களுக்காக வேண்டி குழி தோண்டுவார். 2வது ஹதரத் அபு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனா வாசிகள் வஃபாத்தாகின அவர் குழி தோண்டுவார். ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய, அதாவது ஜனாசாவினுடைய கிரிகைகளினுடைய எல்லா காரியங்களுக்கும் பொறுப்பாக்கப்பட்டார்கள். ஏனெண்டா அரபிகள்கிட்ட ஒரு வளமை இருந்துச்சு, ஒருவர் வஃபாத்தாகினா அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள்ட்ட தான் அது ஒப்படைக்கப்படணும். இப்போ யார் இருக்கிற என்று பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பாப்பாவினுடைய சகோதரர் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட 2 வயது மூத்தவர். அதே நேரம் ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மருமகன், 2வது ஃபதுல் இப்னு அப்பாஸ், ஹுஸம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும், உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்படி 5 சஹாபாக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அப்படியான நேரத்தில் தான் அவ்ஸ் இப்னு ஹௌலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவர் மதீனாவாசிகளில் உள்ளவர், கேட்டார் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள்ட்ட, உங்களோட குடும்பத்தில் உள்ளவங்க தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாட்டுற ஏனைய காரியங்கள் இருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் தான் தஞ்சம் புகுந்தாங்க, நாங்கள் அடைக்கலம் கொடுத்தோம், அந்த நபியை குளிப்பாட்டுறதற்கு எங்களிலிருந்து ஒருத்தர் கலந்து கொள்ளக்கூடாவா என்பதாக கேட்ட நேரத்தில் தான் அவ்ஸ் இப்னு ஹௌலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. அவரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாட்டுற காரியத்தில் ஈடுபடுறாரு. இப்படி ஈடுபட்டு கடைசியாக யார் குழி தோன்ற என்று வரக்கூடிய நேரம் ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹதரத் அபு தல்ஹா, அடுத்தது அபு உபைதா 2 சஹாபாக்களுக்கும் செய்தியை சொல்லி அனுப்பினாங்க. யார் முதலாவது வாரோ அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கபரை தோன்றட்டும் என்பதாக சொன்ன நேரத்தில் முதலாவது வருகிறார் ஹதரத் அபு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க தான் கபரை தோண்டினாங்க. ஹதரத் அபு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கபர் தோன்ற என்பதை விட அவர்களோட கண்ணீரே அந்த கபரினுடைய மக்பராவை அப்படியே நிலைச்சி போட்டு. கணியத்துக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த குழியில், அதாவது இந்த கபரில் வைக்கணும், யார் ஜனாசாவை வைக்கிற என்று வந்த நேரத்தில் ஹதரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறார். ஆனால் அவரால் இயலாமல் பெய்த்துட்டு அவர் அந்த ஜனாசாவினுடைய குழியில் கலந்து கொள்ள இல்லை. அதற்கு பின்னால் ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஃபதுல் இப்னு அப்பாஸ், 3வது ஒருத்தர் தான் குஸம் ரலியல்லாஹு அன்ஹு. குஸம் என்பவர் யாருண்டா அப்பாஸினுடைய அடுத்த பிள்ளை, ஆனால் அவர் சின்ன பிள்ளையாக இருந்தார், குஸம் இப்னு அப்பாஸ். இந்த 3 பேரும் கபரில் இறங்கினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஜனாசா வைக்கப்படுகிறது. வைக்கப்பட்டதுக்கு பின்னால் இருந்த சஹாபாக்கள் 2 பேரும் ஏறிட்டாங்க கபரில் இருந்து. குஸம் இப்னு அப்பாஸ் இவருக்கு ஏறிக்கொள்ள இல்லாமல் பெய்த்துட்டு, அப்படியே பிடித்து ஏற பார்க்குறார், மேலே வந்து கொள்ள இல்லாமல் பெய்த்துட்டு. கண்ணியத்துக்குரியவர்களே, இமாம் இப்னு இஸ்ஸாக் ரஹ்மத்துல்லாஹி நினைக்கிறேன் சொல்கிறாங்க எப்படி என்றா, இந்த உம்மத்தில் கடைசி வரைக்கும் கடைசி நேரத்தில் கூட இந்த உம்மத் சார்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹித்மத் செய்கிற பாக்கியம் கிடைத்தது இந்த குஸம் இப்னு அப்பாஸுக்கு என்பதாக சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. கடைசியில் சஹாபாக்கள் அவரையும் கையை பிடித்து வெளியில் எடுத்து கொண்டாங்க. இதற்கு பின்னால் இப்படியான நிலைமையில தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வஃபாத்தினுடைய கட்டம் பெய்து சேருது. அதற்கு பின்னால்
இதோட சேர்ந்த போல இன்னொரு பகுதி இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய குடும்பத்தார்களினுடைய விடயத்தில் உள்ள செய்தி. இதுக்கு முன்னால் உள்ள பகுதியில் இதுவரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கடைசி நேரங்களை பற்றிய ஒரு தெளிவு தான் இதுக்கு முன்னால் பார்த்திருந்தோம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய குடும்பத்தோடு ஒட்டிய செய்திகள் என்ன என்பதும் இப்போ பார்க்கக்கூடிய ஒரு செய்தி. அதில் சுருக்கமாக விரைவாக சொல்லி கொண்டு போகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்திற்கு முன்னால் இல்லையா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மனைவிமார்களில் ஒருவர் தான் ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய 25வது வயதில் திருமணம் முடிக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களினுடைய வயது 40ஆக இருந்தது. இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது திருமணம் முடித்த பெண். இவ திருமணம் முடித்த காலத்தில் வேறு எந்த பெண்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கல. இவ மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 6 ஆண் பெண் பிள்ளைகள் கிடைக்குது. 3 ஆண் பிள்ளை, இவ மூலமாக 4 பெண் பிள்ளைகள், 2 ஆண் பிள்ளைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்குது. ஆண் பிள்ளைகளில் யாரும் உலகத்தில் வாழ இல்லை, எல்லாரும் வஃபாத் ஆகிட்டாங்க. பெண் பிள்ளைகளை பொறுத்தளவில் ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சும், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுன்ன இந்த 4 பெண்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மகள்மார். இந்த 4 பேரும் கிடைத்தது ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் மூலமாக. அதே நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கிற நேரத்தில் சமகாலத்தில் 9 மனைவிமாரோடே வாழ்ந்தாங்க. 2 மனைவிமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கிற நேரத்திலேயே வஃபாத் ஆகிட்டாங்க. அதில் ஒருவர் தான் ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அடுத்தவ யாரெண்டா ஜைனப் பின்த் ஹுசைமா என்று சொல்லக்கூடியவர். இவருக்கு பேர் சொல்லப்படும் உம்முல் மசாக்கின் என்பதாக பேர் சொல்லப்படும். 2வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மனைவிதான் சௌதா பின்த் ஜம்ஆ ரலியல்லாஹு அன்ஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்தினுடைய 10வது வருடம் இவ திருமணம் முடித்து கொண்டாங்க. அதாவது ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வஃபாத்தாகி சில நாட்களுக்கு பின்னால் இவ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்து கொண்டார்கள். அதே நேரம் இன்னொரு முக்கியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பிள்ளைகளை பற்றிய செய்தியில் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 4 பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த 4 பெண் பிள்ளைகளில் ஹதரத் ருக்கையா, ஹதரத் உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த 2 பேரையும் ஒருவர் வஃபாத்தாகினதற்கு பின்னால் அடுத்த தடவை இந்த 2 பேரையும் ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தான் திருமணம் முடித்தாங்க. சமகாலத்தில் திருமணம் முடிக்கல, ஒருவரை திருமணம் முடித்தாங்க. அவர் வஃபாத்தாகினதற்கு பின்னால் அடுத்த பெண்ணை திருமணம் முடித்து கொண்டாங்க. இவர்கள் 2 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பெண் பிள்ளைகளை திருமணம் முடித்ததனால தான் அவர்களுக்கு ஒரு பேர் சொல்லப்பட்டது ஸுன்னூரைன் என்பதாக. அதே நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய 3வது மனைவி தான் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு வயது 6 வயதாக இருந்தது. அதே நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவட கூட வீடு சேர்ற நேரத்தில் 9 வயதாக இருந்தது. ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கன்னி பெண்ணாக திருமணம் முடித்தது ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை மாத்திரம்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அளவில் மிக விருப்பத்துக்குரிய உருவமாக இருந்ததும் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களாக இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயத்தில் சொன்னாங்க, இந்த உம்மத்தினுடைய இந்த சமுதாயத்தினுடைய பெண்கள்லேயே மார்க்க விளக்கம் உள்ள ஒரு பெண்ணாக ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு ஒப்படைத்திருந்தார்கள். 4வது அவர்களினுடைய ஒரு மனைவிதான்
ஹஃப்ஸா பின்து உமர் என்று சொல்லக்கூடியவ ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களினுடைய மகள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா இவ விதவையாக இருந்த நேரத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ திருமணம் முடித்தாங்க. மூணாவது இன்னொரு விடயத்தை மறந்துட்டேன். ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க வஃபாத்தாகக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய வஃபாத்தாகினதி ஹிஜ்ரி 57 அல்லது ஹிஜ்ரி 58களில் வஃபாத்தாகினாங்க. ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா வஃபாத்தாகக்கூடிய நேரத்தில் ஹிஜ்ரி 45 இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அடுத்த மனைவி தான் ஸைனப் பின்து ஹுஸைமா. இவ 5வது மனைவி. இவருக்கு பேர் சொல்லப்படும் உம்முல் மசாக்கீன், ஏழைகளினுடைய தாய் என்பதாக இவருக்கு பேர் சொல்லப்பட்டது. காரணம் என்னென்னா, ஏழைகளோட மிச்சம் இரக்கத்தன்மை கொண்டவராக இருந்தால் அவர்களோட மிருதுவான முறையில் பழகக்கூடியவராகவும் இருந்தார். அதனால் அப்படியான ஒரு பேர் சொல்லப்பட்டது. 6வது ஒரு மனைவி தான் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. 7வது மனைவி ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்று ஒரு வளர்ப்பு பிள்ளை இருந்தது, ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஒரு சஹாபியினுடைய பேரை சொல்லி சொல்கிறதாக இருந்த இவருடைய பேர் தான். அவருடைய பேர் என்னென்னா ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. குர்ஆனில் அல்லாஹ் இப்படி சொல்கிறான், ஃபலம்மா கலா ஸைதுன் மின்ஹா வதரன் ஸவ்வஜ்னாகஹா என்பதாக சொல்கிறான். ஹதரத் ஸைத் ரலியல்லாஹு தஆலா ஒரு திருமணம் முடித்தாங்க, ஸைனப் பின்த் ஜஹ்ஷ. திருமணம் முடித்த நேரத்தில் இவங்க 2 பேர்களினுடைய வாழ்க்கையிலையும் இடையில் ஒரு உடைவு உண்டாகிட்டு, அதற்கு பின்னால் ஸைத் ரலியல்லாஹு தஆலா ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை விவாகரத்து செஞ்சிட்டாங்க, தலாக் செய்துட்டாங்க. அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தை இறக்குறான். ஆயத்தை இறக்கி இந்த ஸைனப் பின்த் ஜஹ்ஷினுடைய இத்தாட காலம் முடிவடைந்ததற்கு பின்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவவ திருமணம் முடித்து கொண்டார்கள். இதற்கு ஒரு காரணம் இருக்குது. சில நேரத்தில் பலர்கள் சொல்லலாம், வளர்ப்பு பிள்ளையினுடைய மனைவி அவர் விட்டவ திருமணம் முடிச்சையே என்றொரு கேள்வி இருக்கலாம். அல்லாஹ் தஆலா அந்த சட்டத்தை ஏலும் என்பதாக விவரிப்பதற்காக வேண்டித்தான் அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தினான். 8வது ஒரு மனைவி தான் ஜுவைரியா பின்துல் ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. 9வது மனைவி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. 10வது மனைவி தான் சஃபியா பின்து ஹுயை ரலியல்லாஹு அன்ஹா. 11வது மனைவி மைமூனா பின்துல் ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 மனைவிமார்களை திருமணம் முடித்திருந்தார்கள். சில ரிவாயத்துகளில் இருக்குது 13 மனைவிமார்களை திருமணம் செய்து கொண்டதாக. அதில் 2 மனைவிமார்களோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து வாழலை. அந்த 2 பேருட கூட உடன்படிக்கை நடந்ததை ஒழிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 பேருட கூடையும் சேர்ந்து வாழ இல்லை. இது தெளிவுபடுத்தப்படவும் இல்லை. ஆகையினால 11 என்பது பிரபல்யமாக காணப்படுகிறது. அதிலும் முன்னால் சொல்லப்பட்டதை போல 9 மனைவிமார்கள் சமகாலத்தில் இருந்தார்கள். 2 மனைவிமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கிற நேரத்திலேயே வஃபாத் ஆகிட்டாங்க. அதே நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 அடிமை பெண்களும் இருந்தாங்க. அதில் ஒரு அடிமை பெண் தான் மாரியத்துல் கிபித்தியா என்பதாக முகௌகிஸினுடைய மன்னர். நாங்கள் முன்னால் ஒரு தடவை ஹைபரை பற்றி பேசிக்கொண்டு வரக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில மன்னர்களுக்கு கடிதம் எழுதினாங்க. அதில் ஒரு மன்னர் தான் முகௌகிஸ் என்பதாக சொல்லப்படும் மிஸ்ருடைய மன்னர். இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஹதியா கொடுத்து அனுப்பினார். அந்த ஹதியாவில் இந்த மாரியத்துல் கிபித்தியாவும் இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவன் மூலமாக ஒரு பிள்ளை கிடைத்தது. அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஒரு ஆண் பிள்ளை இப்ராஹிம் என்று சொல்லக்கூடியவர். அவர் சின்ன வயதாக இருக்கிற நேரத்தில் வஃபாத் ஆகிட்டார். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மனைவிமார்களினுடைய செய்திகள் கூட சொல்லப்பட்டும் இருக்குது. அதே நேரம் அதே போல் 3வது ஒரு பகுதி இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய குணரீதியான அவங்களோட படைகோல ரீதியான விடயங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, கொஞ்சம் அமைதியாக கேட்டுக்கொள்வோம் இல்லையா? அப்போ தான் நம்ம வசதியாகவுமேக்கும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து போகிறதற்கு. அடுத்தது, இந்த கவனக்குறைவாக இருந்தால் பின்னால் கேட்கப்படுற கேள்விகளுக்கு பதில் செல்லலாமான்றது கேள்விக்குறியாக தான் இருக்கும். உங்களோட ஒத்துழைப்பு மிச்சம் அவசியம். 2வது, இது பள்ளி என்கிற விடயத்தை மிச்சம் கவனத்தோடு
நினச்சிட்டு இருந்தோம்னா பெருமதியாக இருக்கும். சரி, கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு விடயம் இருக்குது. உலகத்தில் ஒரு தன்மை இருக்குது, உலகத்திற்கு ஒரு தன்மை இருக்குது. என்ன தன்மைண்டா, உலகத்திற்கு ஒரு நியதி என்னண்டா, மறதி என்பது உலகத்தினுடைய ஒரு நியதி. ஏதாவது ஒரு பொருள் இல்லாமல் பெய்த்துட்டா அல்லது யாராவது ஒரு நஃபர் இல்லாமல் பெய்த்துட்டா உலகம் அந்த பொருளினுடைய இடத்துல, அந்த நஃபரினுடைய இடத்துல வேறு ஏதாவது ஒரு பொருளை, வேறு ஏதாவது ஒரு நஃபரை கொண்டு வந்து அந்த குறையை அடைக்க பார்ப்பாங்க. ஆனால் உலகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்போ இழந்ததோ அண்டையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த குறையை அடைப்பதற்கு தேடிக்கொண்டிருக்குது. அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல ஒருவரை ஏற்படுத்த மாட்டான். அந்த குறை என்பது எந்த காலத்திலும் இருந்து கொண்டு தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒருவர் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா அவரை போன்ற ஒருவரை இதுவரைக்கும் உருவாக்கல்ல. உலகம் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வழிகாட்டல்ல எந்த காலத்திலும் தேவைப்பட்டு கொண்டு தான் இருக்குது. அதை எந்த துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வழிகாட்டல் தேவையான ஒன்றாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தளவில் அல்லாஹ் தஆலா அவர்களினுடைய உடம்பினுடைய அமைப்பையும் அழகுபடுத்தி இருக்கிறான். அவர்களினுடைய அதாவது செயல் ரீதியான அமைப்பையும் அல்லாஹ் அழகுபடுத்தி இருக்கிறான். பொதுவாக தமிழில் சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பதாக. ஒருவரினுடைய உள்ரங்கத்தினுடைய தெளிவை வழங்கி கொள்வதாக இருந்தால் அவரினுடைய வெளித்தங்கத்தினுடைய தோற்றத்தை வைத்து கண்டுகொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தளவில் அவங்களோட அகமும் அழகானது, புறமும் அழகானது, அவர்களினுடைய முகமும் அழகானது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய செயற்பாடுகளும் அழகானது. அது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஒவ்வொரு விடயத்தையும் இந்த உம்மத்திற்கு பாதுகாத்து கொடுத்தான். இன்றைக்கி சாதாரணமாக பாருங்கள், ஒரு லேசாக புரிந்து கொள்வதாக இருந்தால் எங்கட காலத்தில் உள்ள நிலைப்பாடு ஒரு 50-60 வருடத்திற்கு முன்னால் இருக்கிற தகவலை சரியான முறையில் புரிந்து கொள்ளாதவர்களாக தான் இருக்கிறோம். பேர்த் சர்டிஃபிகேட் எழுதுவாங்க. ஒரு உதாரணம் பார்க்குறேன்டா, பேர்த் சர்டிஃபிகேட் எழுதுகிற நேரத்தில் ஒரு பிள்ளையிட தகவலை கொடுக்குற நேரம் அந்த பிள்ளையினுடைய தகப்பண்ட பேர் என்ன, பிறந்த இடம் என்ன, திகதி என்ன, இது தாண்டி இன்னொரு கேள்வி கேட்பாங்க, தகப்பனினுடைய தகப்பன். இப்படி கேட்குற நேரத்தில் சில நேரம் அந்த எழுதப்படும் பதிவில் திகதி என்னன்னு கேட்குற நேரம் தெரியாது. சாதாரணமாக யோசித்து பார்த்தா அந்த பிள்ளைக்கும் அப்பாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கால அளவு என்பது ஒரு நீண்ட காலமாக இருக்காது, 50-60 வருடத்திற்குட்பட்ட ஒரு காலமாக இருக்கும். எங்களுக்கு 50-60 வருடத்தினுடைய தகவலை பாதுகாத்து வைத்து கொள்ள இயலாதவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தகவல்களை கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ராவிமார்களை கொண்டு பாதுகாத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தகவல்களை கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ராவிமார்களை கொண்டு அல்லாஹ் பாதுகாத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உயரம் எப்படி இருந்தது, அவங்களோட பல் எப்படி இருந்துச்சு, இப்படி ஒவ்வொரு விடயமும், அதாவது தாடியில் தலைமுடியில் எத்தனை முடி நிறையாக இருந்தது, இப்படி பார்த்தா ஒரு ஆச்சரியமான விடயம். அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கை சரித்திரத்தை பாதுகாத்து வைத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சில குணரீதியான, அதே நேரம் அவர்களினுடைய படைகோல அமைப்புகளை பார்ப்பது இந்த இடத்துல பொருத்தம் என்பதாக நினைக்கிறேன். சுருக்கமாக சொல்லி கொண்டு போகிறோம் விரைவாக, அதனால் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கவனத்தோடு இருந்து கொள்ளுங்க. ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வர்ணித்தார்கள். சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக நீளமானவராக இருக்கவும் இல்லை, மிக குட்டையானவராக இருக்கவும் இல்லை, என்றாலும் இரண்டுக்கு இடையில் சமூகத்தில் உள்ள ஒரு நடுத்தரமானவராக இருந்தார்கள். அதே நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய முடியை வர்ணித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய முடி என்பது மிக சுருட்டையான முடியாக இருக்கவும் இல்லை, மிக தொங்கு முடியாக இருக்கவும் இல்லை, இரண்டுக்கு இடையில் சாதாரணமான ஒரு சுருட்ட முடியாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மேனியை பற்றி சொல்கிற நேரம் அவர்களினுடைய மேனி என்பது மிக கொழுத்த மேனியாக இருக்கல்ல. அவர்களினுடைய முகத்தை பற்றி சொல்கிற நேரம் முற்றிலும் வட்ட வடிவமான ஒரு முகமாக இருக்கல்ல.
ஆனால் சாதாரணம் அவர்களினுடைய முகத்தில் ஒரு லேசான வட்டம் ஒன்று காணப்பட்டது. அவர்களினுடைய நிறத்தை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் சிவப்பு கலந்த வெண்மை கொண்டவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அவர்களினுடைய கண்ணினுடைய அந்த கருப்பு பாகை என்பதா சொல்லுவோம், இதை பற்றி சொல்கிற நேரத்தில் மிக கருப்பு நிறமாக இருந்தது. அவர்களினுடைய கண்ணினுடைய இமையை பற்றி சொல்கிற நேரம் கண்ணினுடைய இமை முடி நீளமாக இருந்தது. அவர்களினுடைய எலும்பினுடைய மூட்டுகளை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த எலும்பு மூட்டுகள் வலுவானதாக இருந்தது. அதே நேரம் அவர்களினுடைய தோல்புயம் அகன்ற தோல்புயம் கொண்டதாக இருந்தது. அரபிகள்கிட்ட அகன்ற தோல்புயம் இருக்கிறத அரபிகள் விரும்பினாங்க, அப்படி அகன்றதாக இருந்தது. அதே நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த அதாவது நெஞ்சு பகுதியில் இருந்து தொப்புள் பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு லேசான கோடு போன்ற முடியாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய முடி இருந்தது. அவர்களினுடைய உள்ளங்கை உள்ளங்கால் இரண்டினுடைய பகுதியும் ஒரு சதை பற்றுள்ளதாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போகக்கூடிய நேரத்தில் ஒரு தாழ்வான பகுதியை நோக்கி இறங்கக்கூடியவர் எப்படி நடந்து போவாரோ, தன்னுடைய அதாவது காலை எட்டி எட்டி எப்படி நடந்து போவாரோ இதுபோல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியாக நடந்து போகக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்ப்பார்கள். சாதாரணமாக வெறும் கழுத்தை மட்டும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஒரு விடயத்தின் அளவில் திரும்புறதாக இருந்தால் முழு உடம்புமாகத்தான் திரும்பி பார்ப்பார்கள். அவர்களினுடைய 2 புஜங்களுக்கு மத்தியில், தோல் புஜங்களுக்கு மத்தியில், குறிப்பாக இடது பக்கத்தினுடைய தோல் பட்டைக்கு அருகாமையில் ஹாத்தமுன் நுபுவா என்று சொல்லக்கூடிய நபித்துவ முத்திரை இருந்தது. இதை ஊமைப்படுத்தி சொல்கிறாங்க எப்படி என்றால், புறா முட்டையினுடைய அளவை போல, புறா முட்டையை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உடம்பில் 2 தோல் பகுதிக்கும் இடையில், அதாவது இடது பக்கத்தினுடைய தோள்பட்டைக்கு பக்கத்தில் புறா முட்டையை போல ஒரு சதை கட்டி இருந்தது. இப்படியும் அவர்களினுடைய ஹாத்தபுன் நுபுவா காணப்பட்டிருக்குது. பல சஹாபாக்கள் இதை பார்த்து இஸ்லாத்துக்குள்ளால வந்தும் இருக்கிறாங்க. அதே நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாயை பொறுத்தளவில் ஒரு அகன்ற வாயாக இருந்தது. அரபிகள்கிட்ட அகன்ற வாய் என்பது ஒரு விருப்பத்துக்குரியது. அந்த அளவுக்கு அந்த வாயின் மூலமாகத்தான் பேச்சாற்றல் என்பது சிறப்பாக இருக்கும் என்பதனால் அதைத்தான் விரும்பினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கண்ணினுடைய வெள்ளை பகுதியை பார்க்கிற நேரம் லேசான சிவப்பு கோடுகள் காணப்பட்டிருந்தது. அவர்களினுடைய குதிகால்களில் பெரிய அளவுக்கு சதை பிடித்திருக்கவும் இல்லை. இப்படியான முறையில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய நிலைப்பாடுகள் இருந்தது. சில சஹாபாக்கள் அவர்களை பார்த்து சொல்வார்களாம், எப்படி என்றா, சந்திரனையும் பார்த்திருக்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய முகத்தையும் பார்த்தேன். கடுமையான ஒரு சந்திர பௌர்ணமி தினத்தில் சந்திரனையும் பார்த்தேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய முகத்தையும் பார்த்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய முகத்தை விட அழகாக அந்த சந்திரன் இருக்கல்ல என்பதாக சொன்னாங்க. அதே நேரம் சூரியனுடைய அந்த வெளிச்சம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய முகத்தில் இலங்கி கொண்டும் இருந்தது. இப்படியெல்லாம் சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வர்ணித்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சிரிப்பை பொறுத்தளவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்சிரிப்பு சிரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சில ரிவாயத்துகள் இருக்குது, சில சந்தர்ப்பங்களில் மாத்திரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடவாய்ப்பற்கள் தெரியும் அளவுக்கு சிரித்திருக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலும் அவர்களினுடைய சிரிப்பு என்பது புன்சிரிப்பாகவே இருந்தது. அதே நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பற்கள், முன்னத்தி பற்களுக்கு மத்தியில் சாதாரண இடைவெளி இருந்தது. பேசக்கூடிய நேரத்தில் அந்த பற்களின் ஊடாக பிரகாசம் வெளியாகி கொண்டிருக்கும், அப்படியான ஒரு நிலைமை இருந்தது. அதே நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வியர்வையை பற்றி சொல்கிற நேரத்தில் முத்துக்களை போல அந்த வியர்வை இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வியர்வையில் வாசம் வந்து கொண்டு தானே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை பாதையில் நடந்து போனாங்கண்டா அந்த பாதையில் நடந்து போகக்கூடியவர் கண்டுகொள்வார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாதையால் போயிருக்கிறாங்க என்பதாக. அந்த அளவுக்கு வாசம் இருக்கும். அதே போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய, இது நாங்கள் முன்னால் பேசின செய்திகள் எல்லாமே அவர்களினுடைய படைகோலத்தோடு ஒட்டின செய்திகள். அதே நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய குணரீதியான செயல்களும் இருக்குது. அவர்களினுடைய பேச்சை பொறுத்தளவில் தெளிவான பேச்சாக இருக்கும், கருத்தாளம் உள்ள பேச்சாக இருக்கும். அவர்களினுடைய குரல் என்பது ஒரு கம்பீரத்தன்மை கொண்ட குரலாக இருந்தது. அப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பேச்சு. அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தளவில் ஜவாமிஉல் கலீம் என்பதாக அரபில் சொல்லுவாங்க.
சுருக்கமான பேச்சு, ஆழமான கருத்து, அப்படியான கொண்டதாகத்தான் அவர்களினுடைய அந்த பேச்சுக்கள் இருந்திருக்குது. அதே நேரம் சகிப்புத்தன்மை, பொறுமை, சக்தி இருந்தும் மன்னிக்கக்கூடிய தன்மை, சிரமங்கள் ஏற்படக்கூடிய நேரத்தில் பொறுமை காக்கிற தன்மையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இருந்திருக்குது. கொடை கொடுக்கக்கூடிய தன்மை. எவ்வளவு கொடை கொடுப்பாங்கண்டா, அடுத்தவர் கொடுத்து கொள்ள முடியாத அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக கொடை கொடுப்பாங்க. அவர்களினுடைய கொடையை பற்றி ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வர்ணிக்கிறாங்க. அந்த வேகத்தை சொல்ல முடியல. அதனால் அவர் எப்படி சொன்னார்ண்டா, வீசக்கூடிய காற்றை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக சதகா கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த ஹதீஸுக்கு உலமாக்கள் விளக்கம் எழுதுகிற நேரத்தில் 2 கருத்து சொல்கிறாங்க. அந்தளவுக்கு அதிகமாக சதகா செய்வாங்க. 2வது, அவர்களினுடைய சதகா எல்லோரிடத்திலும் பெய்த்து சேரக்கூடிய அளவுக்கு காணப்பட்டிருந்தது. அதே நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வீரம் இருந்தது, துணிவு இருந்தது. யாரும் அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவர்கள்ட்ட இப்படிப்பட்ட சிறந்த தன்மைகளை ஏற்படுத்தியும் இருந்தார். துணிச்சல் உள்ளவர்களாகவும் இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை விட ஒரு காரியம் நடந்துட்டா முன்னால் பெய்த்து பார்க்கக்கூடியவர்களாகவும் இருந்தாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் மதீனாவினுடைய ஒரு பகுதியில் பெரிய ஒரு சத்தம் ஒன்று கட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேணம் பூட்டாத, அதாவது சேணம், கடிவாளம் இவைகள் இல்லாத ஒரு குதிரையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர காலத்தோடு பெய்த்து பார்த்து கொண்டு வராங்க. வர நேரத்தில் தான் சஹாபாக்கள் இடையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டு கொண்டாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, இதில் என்ன விளங்குறேன்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொறுப்புதாரியாக இருக்கிறவர். எல்லாருக்கும் முன்னால் அந்த கடமைப்பாட்டை விளங்கி உம்மத்தை பாதுகாக்கணும் என்பதற்காக நேர காலத்தோടെ பெய்த்து அந்த தகவல் எடுத்து கொண்டு வந்தாங்க. இப்படி வந்து சொன்னாங்க, நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை என்பதாக சொன்னார்கள். அதே நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வெக்கம் என்பது, வெக்க சுபாவம் என்பது ஒரு ஆச்சரியமானது. ரிவாயத்துகளை எப்படி சொல்கிறாங்கன்ற ஹதரத் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஒரு திரை மரவில் இருக்கக்கூடிய கன்னிப்பெண் எப்படி வெக்கத்தோடு இருப்பாவோ இதுபோல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைவிட மிக வெட்க சுபாவம் கொண்டவர்களாக இருந்தார்கள். மக்களில் நீதமானவர்கள், மிக பத்தினித்தனமானவர்கள், உண்மையை பேசக்கூடியவர்கள். நம்பிக்கை என்று சொன்னால் அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் இந்த உண்மையை ஜாஹிலியா கால மக்கள் கூட புரிந்து வைத்தார்கள். அதனால தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அமீன் என்பதாக. அதே போல் உடன்படிக்கையை நிறைவேற்றுற விஷயத்தில், குடும்பங்களை சேர்ந்து வாழ்கிற விடயத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தன்மை என்பது ஒரு அலாதியான தன்மை கொண்டதாக இருந்தது. அதே நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஏராளமான பல தன்மைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லி கொண்டு போகலாம். ஒட்டு மொத்தத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய குணத்தை பற்றி சொல்கிறதாக இருந்தால், ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, யார சொல்லலாம் கேட்கப்பட்டுச்சாம், யார சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம் எப்படி சொன்னாங்க. குணத்தை வர்ணிக்கிறதற்கு கான ஹுலுகுல் குர்ஆன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய குணம் அது குர்ஆனாக இருந்தது என்பதாக சொன்னாங்க. ஒட்டு மொத்தத்தில் சொல்கிறதாக இருந்தால் அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவன்தான் ஒழுக்கம் கற்றுக் கொடுத்தான். கடைசியில் அல்லாஹ் இப்படி சொல்கிறான், வைன்னக லஅலா ஹுலுகின் அதீம், மகத்தான நல்ல குணத்திற்கு இருக்கிறீங்க என்பதாக அல்லாஹ் தஆலா சூரத்துல் கலமினுடைய 68வது ஆயத்தில் சொல்லி காட்டுறான். இப்படி ஏராளமான பல நல்ல குணங்களை கொண்டவர்களாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய குணம், ஏனைய விடயங்களை பற்றி பேசிக்கொண்டே போகலாம். ஒட்டுமொத்தமாக நான் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டி இருக்குது. நாங்கள் 3 விஷயத்தை பற்றி பார்த்துருக்கிறோம். ஒன்று தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இறுதி நாட்கள், 2வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய குடும்பத்தினர், 3வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய குண ரீதியான, அவர்களினுடைய படைகோல ரீதியான சில விடயங்கள். நாங்கள் எல்லாருமே ஒரு விடயத்தில் உறுதியாக இருக்கணும். இது ஒரு படிப்பினை எடுத்துக்கொள்ளணும். என்னென்னா, கடைசி நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையினுடைய விடயத்தில் எவ்வளவு கவனம் செலுத்தினாங்களோ, தன்னுடைய சக்கராத்தினுடைய நேரமாக இருந்தும், பல தடவைகள் மயக்கமுற்றவர்களாக இருந்தும் தொழுகையில் ஒரு அக்கறம் செலுத்தினாங்க. அதே போல் எங்களுக்குள்ளாலேயும் எங்களோட தொழுகையினுடைய விடயத்தில் மிச்சம் கவனம் செலுத்த வேண்டியிருக்குது. இந்த விடயத்தை விளங்கி எடுத்து முறையாக செயற்படக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் எம் அனைவர்களுக்கும் நசீபாக ஆக்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.